Okay, now we continue with question number 4. Okay, question number 4. Okay, முதல்ல இது பார்ப்போம். Table 3 show the price index. Okay, price index and the change in the price index of ABCD. நீங்க பாத்தீங்கன்னா क्वेश्चनலாம் ஒரே மாதிரியா தான் அவங்க ஓரளவு ரிப்பீட் பண்றாங்க. ரைட்டா? That means இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன் நம்ம ட்ரையல் பேப்பர் ரொம்ப செய்யணும்னா ட்ரையல் பேப்பரில் உட்காந்து அந்த பேப்பரை செய்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் உண்மையான லம்பாகா பேப்பர் எக்ஸாம் மலேசியாவில் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதமே பேப்பர் ரெடி ஆயிரும். அவங்க வந்து குரூப்பாக டேபிளில் இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து இத்தனை கொஸ்டின் கான்ட்ரிபியூட் பண்ணும், கொஸ்டின் ஒரு செட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கடைசியாக எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி 3 செட் இருக்கும். அந்த 3ல் எந்த செட் எடுப்பாங்கன்னு அந்த மொதல் 2 லம்பாகாவில் இருப்பாங்கள அவங்க 2 பேருக்கு தான் தெரியுமா. இதெல்லாம் அங்கே வேலை செஞ்சவங்க முன்ன என்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள். அப்போ அவங்க என்னென்ன கொஸ்டின் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதை தான் ட்ரையலுக்கு கொண்டு வருவாங்க அதே மாதிரி பேட்டர்னில். அதனால தான் ட்ரையல் பேப்பர் கொஸ்டின் நம்ம நிறையா செய்யணும் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் லைக் தட். புரியுதா? இப்போ அதனால தான் ட்ரையலில் செஞ்ச கொஸ்டின் எப்படி இது எஸ்பிஎம்க்கு வருதுன்னா இதான் காரணம். ஆனால் அதுவும் வந்து எந்த செட் வெளியாக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதில் ஸ்டில் ப்ராபபிலிட்டி தான். புரியுதா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. ஸோ 117, 110, 126, 140, 22 to 25னா 219 to 22. இது வந்து கரெக்டாக வரிசையில் தான் இருக்குது, சி பொசிஷனில் தான் இருக்குடா. ஓகே, ஸோ இது வந்து menyusut 5%, jadi 95. No change-னா 100. Menokok maksudnya bertambah 115 and 11 இல்ல menyusut. So 90 ya. ஐயோ மலையில படிச்சு நான் மறந்துட போறேன். Decrease 10, increase, no change-னா 100. ஓகே, இப்போ என்னவா பார்த்துருவோம். ஓகே, இது பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் நம்ம ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணிடலாம். 40, 35 எவ்வளோ வருது? 75. 75 ஒரு 15, 90. அப்போ இது ஒரு 10%. எல்லாமே பெர்சன்டேஜில் இருக்கு. The price of material D, focus D sahaja, in the year 2022 is 35 ringgit. Find the corresponding price in 19. 22, 19 இதுதான் டைரெக்டாக பாய்க்கிற வேலை தான். ஸோ மொதல் கேள்வி murah hati sangat. ஸோ 2019 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 22 வந்து 35 வராங்க. இப்போ புது ப்ரைஸ் மேலே, பழைய ப்ரைஸ் கீழே. ஈக்குவல்ஸ் டு 140, ரைட்? அதோட ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது நம்ம எப்படி மாற்றணும்னா 35 times 100 divided by 140, you will get the price at 19, which is equals to 25 ringgit. You getting the same? Alright. Okay, this part. This is a new technique to do this. Don't use your old technique anymore already. Okay. Find the composite index for the cost of making handbag in the year 2025 based on year 2019. அதாவது 19லேருந்து 22 and then 22லேருந்து 25. ஓகே, இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலானா, ஓகே composite index கித்தனை சாரி உண்டு. அப்போ composite indexனா I பான் போடுவோம். 25க்கு 19க்கு செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு composite index 1/100 வெளியே வச்சிடணும். And then you darab 117, you darab 95, you darab dia punya weightage. And same for BCD. Faham? 117, 95, 35. 117, 95, 35. And continue for B. 110, 100, 15. 110, 100. And then 15 plus 126, 115, 126, 115, C வந்து 40 plus 140, 90, 10. Okay, so close the bracket. வெயிட்டேஜ் வந்து பாருங்க, எல்லாம் பெர்சன்டேஜ் தானே. பெர்சன்டேஜ்னா டிவைட் 100 தான். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு.
125.96. Is it tally? அப்பனா நம்மளோட formula work very well. Okay, Navina बोली इंगाटा delete the old data. Anyway, இல்ல அதை recovery பண்ணி வைங்க, உங்க செகு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க. ஓகே, நான் கேட்க சொல்லுதேன். ஓகே, பி செஞ்சுட்டோம். அடுத்தது போலாமா? சி போயிடலாமா? நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஓவர் 100 போறது பதிலா எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் மாசா இருக்கு. Okay, next. Find the maximum number of handbags that can be produced with an allocation of 10,000 in the year 2025 if the cost of the producing handbag in 20 is 250 in the year 29. இப்போ 15க்கும் 19ஓட composite index இருக்குல்ல, அதை வச்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த allocationலாம் கடைசியாக பார்ப்போம். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹேண்ட்பேக் இன் 2019 வந்து 250னா 2025 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு ஹேண்ட்பேக்கு புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஒரு ஹேண்ட்பேக் எவ்வளோ வரும்? இன் ப்ரைஸ் அட் 19 வந்து 250. 19யும் 250யும் கனெக்ட் பண்ற இண்டெக்ஸ் வந்து இதோ இங்க இருக்கு, காம்போசிட் இண்டெக்ஸ் 125.96. then Shari you punya price at 25. 125.96 times 250 divided by 100. ringgit 90 cent, right? So அப்ப இப்ப 10,000 is the allocation, right? அப்ப எவ்வளவு handbag produce பண்ண முடியும்? Just divide it, right? So number of handbag 10,000 divided by 314 ringgit 90 cent. $31. See, 31.756. முதல்ல நான் ஆன்சர் எழுதிட்டு அப்புறம் தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். இப்படி இந்த சிம்பிள் போடுவேன் நார்மலா. ஸோ மேக்ஸிமம் வந்து 31 செஞ்சு முடிக்க முடியாது, ரைட்டா? ஐ திங்க் ஐ வில் புட் 30 ஹேண்ட்பேக்ஸ். மேக்ஸிமம் 30ல நீ 32 வரல பல. ஆனால் ஆன்சர் 32. 31 இருக்கணும். ஆன்சர் என்ன பாருங்க, அதான் சொன்னேன். புரியுதா? நீங்க அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. இது வந்து லாஜிக் பாய்க்கணும். நீங்க 31.7 வருது. அப்ப 31 ஒன்னால முழுமையா செய்ய முடியும், 32 ஒன்னால ஃபுல்லா செய்ய முடியல. அப்ப 31 தான் மேக்ஸிமம். புரியுதா? ஓகே, 31 handbags. ஓகே, அடுத்தது இன்னொரு கேள்வியா? டி. The cost, sorry, the cost of production is expected to increase 20% from the year 2022 to 2025. Okay, calculate the percentage changes in the cost of production from the year 2019 to 2025. நீ கேட்டியா நடுவில் கேட்டா எப்படி இருக்கும்ட்டு? அதுதான். இது வந்து நம்ம நார்மலா செய்வோம், முட்டை மெத்தட் தானே. அது இது இப்போ 2019 ஸ்டார்ட் ஆகுது, 2022 and then 2025. okay, the cost of the production is expected, okay, 20% from 2022 to 2025. இப்போ இங்கேருந்து காஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து 120%, கரெக்டா? ஏன்னா 20% இன்க்ரீஸ்னு போட்டிருக்காங்க. அண்ட் 19ம் 22ம் நம்ம தேடி வச்சிருக்கோமா ஏற்கனவே? 19 to 22 இல்லையா? கொஸ்டின் 19 to 25ல கேட்குறாங்க. ஐயோ, இருங்க வரேன்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது 20% மாறுதுனால நம்மளால வந்து பழைய 2019 to 2025 பாய்க்க முடியாது. அதாவது இங்கே நீங்கள் ஏற்கனவே தேடி இருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இது 20% மாறுறதுனால இதுவும் மாறும். அப்போ இது எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம். 19லேருந்து 22 we can simply take from here lah data dia ada kat sini. Saya tolong kira dekat sini ya. Okay, this one I calculate I22 19 117 times A which is 35% plus 110 times 15 plus 126 times 40 plus 140 plus times 10 sorry over இது percentage இருக்கனால கண்டிப்பா over 100. ஸோ இது எவ்வளோ வருது பாருங்க. under 21.85 வருது. இது வந்து கொஸ்டின் கடைசி கேள்விக்காக செய்கிறோம். ஓகே, ஸோ we know here is 121.85. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இதான் உன்னோட A, இதான் உன்னோட B. இப்படி டைரெக்டாக போகணுன்னா AB over 100. 121.85 multiply 120 over 100. Jawapannya adalah 146.22. ஓகே, போலே. ஸோ நான் அந்த கிளாஸில் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் செய்வேன். நீங்கள் அங்கே ரிஃபர் பண்ணிக்கிங்க மிச்சத்தை. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து வி ஃபினிஷ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் அப்பப்போ நீங்கள் ஒரு தாள் எடுத்து வச்சுக்கிங்க. அந்த தாளில் என்ன இருக்கணும்னா ஃபங்க்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பாய்க்கணும், எப்போ ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் பாய்க்கணும், டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஆனால் நோட்டாவாக எழுதி வச்சுக்கிங்க. இனி நோட்டா கமு குணா சம்பை எஸ்பிஎம். ஓகே, ஒரு தாள் எடுத்து வச்சுக்கிங்க. அந்தந்த கொஸ்டின் வரும்போது அது அந்த தியோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, வி ஆர் நாட் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் ஆமாம், அது முக்கியமான நோட்டா, அதனால் நல்ல தாளாக எடுத்து வச்சுக்கிங்க. அதெல்லாம் கம்பைல் பண்ணி வைங்க. சும்மா எழுதணும் போகணுன்னு இருக்கக்கூடாது. அங்கே எழுந்தாதீங்க, அது கொஸ்டின் செய்கிற இடம். நோட்டா தனியாக சேர்த்துக்கிங்க. Is that my corner? இப்போ 2 கேள்வி தான் மத போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பேப்பர் 2ல நிறைய நெகரி வந்து பேப்பர் 2ல ராமால் பண்றாங்க, குவாட்ராட்டிக்கையும் ஃபங்க்ஷனையும். ஓகே, கடா ஓகே, பார்ட் 2 ஃபங்க்ஷன். ஓகே, அப்பப்போ ஏதாவது நோத்தா தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, எல்லாத்துக்கும் நோத்தா சரி பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு நிறைய தியோரிட்டிக்கல் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, now given that fx is equals to 3x minus 7, it's a modulus function. Okay, observe it properly. And then we have a gx equal to 2x plus 1. Okay, fx கொடுத்துருக்கான், gx கொடுத்துருக்கான். Find the value of x if g of x equal to 11. இது குவைட் டைரக்ட் தான் இந்த கேள்வி. அதாவது அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து 11 வந்துச்சுன்னா எக்ஸ் என்ன வேல்யூ எடுக்கும்னு கேட்குறாங்க. த ப்ராப்ளம் இஸ் ரெண்டுமே மாடுலஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது ஒன்று மட்டும் மாடுலஸாக இருக்குது. ஓகே, பார்ப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முதல்ல வெளியால் இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, ஜிஎக்ஸ் தானே. வெளியால் இருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் காம்போசிட் ஃபங்க்ஷன் செய்ய போறீங்கன்னா வெளியால் இருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இஸ் யோர் ஜிஎக்ஸ் 2x plus 1, ரைட்? ஓகே, இது ஆக்சுவலி ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தான். இங்கே எக்ஸா இருக்கிறதுனால தான் இந்த இடம் எக்ஸா மாறுது, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப்எக்ஸ்னு போட போகிறேன். அப்போ என்ன ஆகும், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக எஃப்எக்ஸ்னு வரப்போகுது. இதுதான் டெஃபினேஷன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்புறம் எஃப்எக்ஸ்னா என்னது, இப்போ கணிதி பண்ணு. 3x minus 7 plus 1
அண்ட் இதோட ஆன்சர் எவ்வளோனா 11. ரைட்டா? சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 11லேருந்து +1 அங்கே கொண்டு போனோம். டாராப் கடைசியாக தான் செய்யணும். +1 அங்கே கொண்டு போனாக்கா -1. அண்ட் தென் இந்த டைம்ஸ் 2 அங்கே கொண்டு போனால் டிவைட் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் 3x - 7. ஆமாவா? ஸோ மாடுலஸாக இருக்கிறதுனால வேல்யூஸ் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. எஸ், தே டெல் யூ வேல்யூஸ். அப்பா ஸோ 11 - 1 10. 10 டிவைட் 2 5 வருது. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி மாடுலஸாக இருந்துச்சுன்னா? சொல்லுங்க பார்ப்போம். எதை நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கணும்? 5 பாசிட்டிவாகவும் 5 நெகட்டிவாகவும் ஆக்குறாங்க. ரைட்டா? ஆனால் can I make 3x - 7 negative and positive? It meaning the same. You also can do that. நிறைய பேர் இதுதானே பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரிப்பீங்க. ஆக்சுவலி இதையும் நீங்க பிரிக்கலாம். It meaning the same. ஓகேயா? ஸோ ஆனால் ஆஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 5 இஸ் மச் ஈஸியர்ல. மாடுலஸ் குவாங் பண்ணிட்டேன்னா ஒரு இது வந்து 3x - 7 ஆகும், இன்னொன்று வந்து 7 - 3x ஆகிடும். இதை நீ பிளஸ் மைனஸா மாத்திரேன்னா இது ஈக்குவலா தான் இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த இது மாடுலஸ் புவாங் பண்ணோம்னா ரெண்டு கேஸ் ஓடியாரும். ஒன்று 3x - 7 = 5, இன்னொன்று 3x - 7 = -5. And then solve according it. So 3x is equals to 12, x is equals to 4. 3x is equals to -5 + 7, 2, x equals to 2/3. Free marks. Yeah, that's a tally. Okay, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Diagram 6 show the mapping function. மறதான் முட்டை மெத்தட் பார்த்தோம், மறுபடியும் முட்டை வருது. Okay, function h and function k. Okay, such that p is a constant. எங்கடா இருக்கு p? ஓ கீழே கீழே கீழே. அதாவது நல்லா பாரு, இது hx தான் வந்து 2x² + p. இது வந்து h2. புரியுதா? h2 is equals to 13. From here we can see. ஓகேயா? அப்போ அதை வச்சு நம்ம p வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலி நினைக்கிறேன். ஓகே ரைட்டா? hx is equals to என்னது 2x² + p. ரைட்டா? இந்த டயக்ராம் படி h வந்து ஆப்ஜெக்ட்னா 2, இமேஜ்னா menjadi 13, ரைட்? That means h2 is equals to 13. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 2 வச்சுருக்கோம்ல, அதனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 மாற்றி வச்சிடணும். Then you can solve this question. So 2² இது 2 cube ஆயிரும்ல, 8. So p is equals to 13 - 8 வரும். p is equals to 5. Yeah, it's tally. And khx வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. khxனா புரியுதுல உங்களுக்கு? ஓகே, now find the value of p. Okay, yang tu senang gila. Find the function k in terms of x. அதுதான் கொஞ்சம் நம்ம குழப்படி பண்ணணும். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, khx வந்து தெரிஞ்சிருச்சு, khx கொடுத்துட்டாங்க ரைட்டா? ஆனால் அவங்க கேட்டது the find the function of k, that means kx எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். அதான் எதுக்காக இந்த மாதிரி 13, 23 எல்லாம் கொடுத்துருக்காங்க? லைக் வேஸ்ட் தானே அது. ஏன்னா இது ரெண்டையும் தான் பாய்க்க போகிறேன். நவீனாக்கு புரிஞ்சிருச்சு தானே அந்த விஷயம்? அப்படின்னா உனக்கு ஃபங்க்ஷன் ஆழமாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஐ கேன் சி ஃப்ரம் தட். லைக் இது வந்து தேவை இல்லைன்னு உன்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட் மீன்ஸ் உனக்கு புரியுது, இதை வச்சு என்னால் விளையாட முடியும் அப்படின்ற அந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் k in terms of x. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்வோம், முதல்ல kx போடுவோம். ஆமாவா? kx எவ்வளோ? அதுதான் தெரியல, சாரி. ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், khxலேயே ஆரம்பிங்க. khx இது அவன் கொடுத்தது. ஆமாவா? நம்மளுக்கு தான் hxனா என்னன்னு தெரியுமே. அதுவும் 2x² + 5. ரைட்டா? pக்கு பதிலாக 5 போடணும். ஓகே, இந்த hx மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், 2x² + 5ன்னு மாத்துறேன். ஓகேயா? ஈக்குவல் டு
4x square plus 7. சரி, அடுத்தது என்ன செய்யணும் இப்ப? Let the y வைக்கணும், ரைட்டா? எதை நீங்க மாத்தணும்? நம்மளுக்கு kx தானே கொண்டு வர போறோம், அதனால இதை தான் நீங்க மாத்தணும். புரியுதா? அந்த லாஜிக் மறந்துடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சாலே புரியும். ஏன்னா இந்த கட்டம் வந்தோடனே ஸ்டூடெண்ட் யோசிப்பாங்க, இப்போ எனக்கு தெரியும் இது வாய்க்கு மாற்றணும், ஆனால் இதை லேட் ஈக்குவல் டு வாயா, இதை லேட் ஈக்குவல் டு வாயா, முதல் இதை நீ கே வாயா மாற்றிட்டு அப்புறம் தானே எக்ஸாம் மாற்ற போற, அப்போ இந்த இடம் தான் வாயா மாற்றணும். மச்சம் துல்லா யுத்தா. ஓகே, சாரி. ஓகே, தோஸ் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், மேபி நீங்கள் ஃபார்ம் 4 என்ன ஃபாலோ பண்ணல வீடியோக்காக. ஓகே, ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஹெச்எக்ஸ் வந்து நீங்கள் கன்டி பண்ணிட்டீங்க, ரைட்? ஓகே, இப்போ என்ன ஸ்டெப்னா இங்கேருந்து ஒரு சப் ஸ்டெப் செய்வோம். அதாவது என்னன்னா 2x square plus 5 is equals to y. Let it. ஓகே, இதுல x நீங்க சப்ஜெக்ட் ஆக்குனீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. x சப்ஜெக்ட் ஆக்குனா ஸ்கொயர் ரூட்லாம் வந்துருமோ? சரி, வரட்டும், பரவாயில்ல. ஓகே, ஸோ x சப்ஜெக்ட் ஆக்குனீங்கன்னா y minus 5 divide 2 and then square root. கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம 2x square plus 5 என்னன்னு சொன்னோம்? y தானே சொன்னோம். அப்போ ky equals to for y minus 5 over 2, இது ஸ்கொயர் ரூட் தானே, அப்புறம் ஸ்கொயர் தம்பா பண்ணுங்க, plus 7. புரியுதா உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னு? இந்த இடத்த y-ஆ கன்டி பண்ணிட்டேன், இந்த x-ஐ இதை எடுத்து கன்டி பண்ணோம். ஓகே, ஓகேம்மா, எவ்வளோ இருக்கு? ஓகே, இப்போ அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படி வை கீழே வை. அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வெட்டிடும், கரெக்டா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வெட்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் 4y minus 5 over 2 plus 7 மட்டும் தான் இருக்கும், இது ky-ஆ மாறிடும், ஆமாவா? அப்புறம் இந்த 4 2 வெட்டிக்கும், ஆமாவா? 4 2 வெட்டினா இது 2 ஆயிரும். இப்போ என்ன ஆகும்? 2y minus 10-ஆ மாறிடும், plus 7. கடைசியா 2y minus 3-ஆ மாறும், ஆனால் இது ky. அவன் கேட்டது என்னப்பா? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே, அப்போ kx மாற்று, வாய்க்கு பதிலாக எக்ஸ்னா இங்கேயும் வாய்க்கு பதிலாக எக்ஸ், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் விஷயம். ஸோ த கிரிட்டிக்கல் ஸ்டெப் வந்து இந்த சப் ஸ்டெப், இந்த செய்கிறோமே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? கம்போசிட்டு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸ்ட்ரெச்சிங் தெரியலையே, ரெக்கார்ட் ஆயிருச்சா என்னன்னு தெரியலையே. ஐ திங்க் ஷுட் பி ரெக்கார்ட். சரி, இது ஓகேயா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நோ ப்ராப்ளம். இது வந்துச்சுன்னா நீங்க ஃபுல் மார்க் சப்பு பண்ணலாம், 8 மார்க் சாலிடா எடுக்கலாமே. ஓகே, இன்ஷால்லா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் மறுபடியும் கடா பேப்பர். இது என்ன? ஸ்கெட்சிங் கிராஃப் இருக்கு, ரிஃபர் டியூட்டர் எல்லாம் வேற போட்டேன். இப்போ ஒரு மாதிரியான வாங்க செக் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ரெண்டாவது கேள்வி. fx is equals to p minus 3x. fx கொடுத்துட்டான், gfx கொடுத்துட்டான். gfx கந்தி பண்ண xே வருது. அப்படின்னா இதை பார்த்த கையோட என்ன சொல்ல முடியுமா உங்களால? tengok dia pandai buat saja tapi dia tak jawab soalan saya. நான் என்ன கேட்டேன்? gfx equal to x, fx equal to p minus 3x. இந்த ஃபங்க்ஷன் பார்த்து ஏதாவது உங்களுக்கு தோணுதான்னு கேட்டேன். நீ கெஸ் பண்ற, கரெக்டா சொல்லு. எப்பவுமே நம்ம ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் செய்யறோம். இப்போ g you combine with g inverse என்ன ஆகும்? x வந்துரும், ஆமாவா இல்லையா? அப்பனா இந்த fx வந்து ஆக்சுவலி g inverse, ரைட்டா?
பத்தியா நீ ஃபங்க்ஷனை பத்தினா அதுதான் சொல்றேன். ஆழமான தியோரி எல்லாம் மத தெரிஞ்சுக்கணும். நோத்தால எழுந்து உனக்கு அங்க தெரியல. அது ஜி ஜி இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ் மட்டும் தான் வரும். ஏன் தெரியுமா? இப்ப இது எக்ஸ், இது வந்து வாய்னு வச்சுக்கிங்க. இப்ப இப்படி ஜீனா ஜி இன்வெர்ஸ்னா என்னது? இது திருபாலே தானே. நீ ஜி போயிட்டு ஜி இன்வெஸ்ட் பண்ணினா என்ன ஆகும்? திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்ட. தெரியுதா? இது வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. One of the inverse property வந்து g inverse equal to x. So if fgx equals to x இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? The gx is actually equal to f prime f inverse x. கரெக்டா? ஒரு இன்வெர்ஸும் அதோட ஃபங்க்ஷனும் பக்கம் பக்கம் இருந்தா எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ எஃப் பக்கத்துல ஜிஎக்ஸ் இருக்கு, ஆனா எக்ஸ் வருதுன்னா அப்ப ஜிஎக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? எஃப் பிரைமா இருக்கணும். ஓகே, இதான் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. தட் நான் ஒன்றும் கொஸ்டினுக்கே போல, நான் சும்மா அந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, இது ஓகே உங்களுக்கு? ஆக்சுவலி நீங்க அதை ரியலைஸ் பண்ணீங்கன்னா அது பாருங்க, இந்த விஷயம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்ல உங்களுக்கு. அதை விட்டுட்டு லாங் எப்பவுமே செய்யறதுல பார்க்க கூடாது. விஷயங்களை இருக்கதா செக் பண்ணுங்க முதல்ல. ஓகே, அந்த நோட்டா ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் உள்ளாங்கஜி பண்ண போறீங்கன்னா என்னென்ன ஷார்ட்டான விஷயம் நீங்க எழுதி வச்சுக்கணும்னு நீங்க பாத்துக்கீங்க. ஓகே, இப்போ fx வந்து கொடுத்துருக்கான், gfx கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p if g2 is equals to 5. அப்ப நம்ம g தேடணுமா? g2 5ன்றாங்க. ஓகே, முதல்ல g fx equals to x ன்னு சொல்லியிருக்கான். ஆமாவா? g இன்வெர்ஸ் தான் x கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் செய்யலாம்? fx தான் g inverse x. ரைட்டா? ஓகே, அது which is equals to p minus 3x. கரெக்டா? இது வரைக்கும் ஓகேயா? இப்ப g இன்வெர்ஸ்ல இருந்து g க்கு போகணும்னா அதை திருப்பி இன்வெர்ஸ் பண்ணணும். ஆமாவா? ஓகே, so let நம்ம என்ன செய்வோம்? let p minus 3x equals to y. அப்படின்னா என்ன அர்த்தம்? g inverse x equals to y. ரைட்டா? ஓகே, என்னடா டக் டக் செய்யறேன்னு பார்க்காதீங்க. இது ஃபங்க்ஷன் பேசிக்கான சாப்டர், நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியாது, டைம் சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இங்க g இன்வெர்ஸ் இங்க f இன்வெர்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப fx தானே g இன்வெர்ஸ் வருது. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? fx தான் g இன்வெர்ஸ். g இன்வெர்ஸ்னா p minus 3x. ஏன்னா fx தானே g இன்வெர்ஸ். क्वेश्चन வந்து g சம்பந்தப்பட்டது தான் கேட்டிருக்காங்க, கவனி அங்க. அப்ப முதல்ல நம்மளுக்கு g டேர்ம்ஸ் வரணும். ஆமாவா இல்லையா? ஓகே, இப்போ g இன்வெர்ஸ் x equal to y னா இந்த g அங்க போனுச்சுன்னா x அங்கே இருக்கும், gy ஆ மாறிடும். ஆமாவா? இது புரியுதா என்ன செய்யறேன்னு? இதுதான் நான் உங்களுக்கு எப்போதும் சொல்லி கொடுத்தது. இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே ரெண்டா பொழந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ g இன்வெர்ஸ் அங்க போனுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஃபங்க்ஷன் g ஆ மாறிடும், x தனியாயிருது. அவ்வளவுதான் நான் செய்யறேன், வேற ஒன்றும் செய்யலையே. இப்போ சைனை இன்னொரு சைட் கொண்டு போனீங்கன்னா சைன் இன்வெர்ஸா தானே ஆகும். அந்த மாதிரி தான். ஓகே, சரி. அப்போ g இன்வெர்ஸ்னா என்னது? மதர் p minus 3x equals to y. ரைட்? இந்த இடத்துல வந்து இப்போ நீ என்ன பண்ணணும்? எக்ஸை கண்டுபிடிச்சா தானே ஜிவாய்னு உன்னால சொல்ல முடியும். எக்ஸை கண்டுபிடி. அப்பனா p minus y equals to 3x and p minus y over 3 equals to x. அப்ப x equals to gy தானே. அந்த gy எவ்வளோனா p minus y over 3. ஆனா அது gy. gx மாத்தணும்னா ஆக்சுவலி gxலாம் மாத்த தேவையில்லை, பட் நான் மாத்திரல. p minus x over 3. ஆமாவா? ஓகே, now we get your gx ready, right? இப்போ g2னா என்ன ஆன்சர் வருதுன்றான்? 5ன்னு சொல்றான். ஆமாவா? அப்ப g2னா என்ன அர்த்தம்? அந்த p அப்படியே தான் இருக்கும், x க்கு பதிலா 2. ரைட்டா? over 3 equals to 5.
So p minus 2 equal to 15. P is equals to 15 plus 2. P is equals to 17. புரியுதா? அப்ப நீ அதை ரியலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, gfx equal to x, அப்ப நீ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப வேற விதமா கொண்டு போய்கிட்டு இருப்பீங்க. இன்ன வரைக்கும் டக்ஷா வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் பாய்ச்சி வேற மாதிரி செஞ்சிருக்கோம் தான் டக்ஷா. ஓகே, அடுத்து போலாமா? ரிஃபர் டியூட்டர். வாட் வாஸ் தட்? கிராஃப் எதுவுமே நான் கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் கிடைக்க கூடாது, கஷ்டப்படுங்க. ஓகே, நான் ஒன்றும் படிக்க கூட இல்லை. sketch the graph y equal to fx for 0 to 6. y equal to fxனா என்னது இதா? ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டேபிள் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கிங்க. ஒன்று ஆக்சுவலி அது பிரச்சனையே கிடையாது, டேபிள் போட்டு செய்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ 0லேருந்து 6 வரைக்கும் எக்ஸ் வேல்யூ, வாட் இஸ் எஃப்எக்ஸ் வேல்யூ கொரஸ்பாண்டிங், அப்போ அதை வச்சு நீ ஸ்கேல் பண்ணி செய்ய போனாலும் செஞ்சுக்கலாம், டைம் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ y ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ்னா என்னது? எஃப்எக்ஸ்னா p மைனஸ் 3x. pனா என்னது? 17. 17 மைனஸ் 3x நம்ம வரையணும் ஃபார் 0 to 6 வரைக்கும் எடுக்கணும். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா the best method டேபிள் போடுறது தான். டேபிள் போட்டு வச்சுக்கிங்க, நத்திங் harm with that. டக்ஷா முடிதான், அங்கே கொட்டுறதெல்லாம் டக்ஷா முடிதான். டக்ஷாவோட ட்ரேட் மார்க் இருக்கு, டேடா பேட்டர்ன் belanja langsung. ஓகே, ஸோ எக்ஸ் 0 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 17 மைனஸ் 0 17 வரும். எக்ஸ் வந்து ஒரு வேளை 2 இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி நீங்கள் ஒன்று இது எக்ஸ் 0 இருந்தால் என்ன ஆகும்னு போட்டுக்கணும், அதே மாதிரி வாய் 0 இருந்தால் என்ன ஆகணும்னு போட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒரு எக்ஸ் இன்டர்செப்ட் ஒரு வாய் இன்டர்செப்ட் நம்ம காட்டணும். எப்பவுமே ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா எக்ஸ் இன்டர்செப்ட் வாய் இன்டர்செப்ட் கண்டிப்பாக காட்டணும். சரி, இப்போ வாய் 0 இருந்துச்சுன்னா ஐயோ அது ஒரு மாதிரியான ஆன்சர் வருதா? வாட் வாஸ் தட்? 17/3 வருதா? பரவாயில்ல போடுங்க. 17/3னா 0. வாட் இஸ் 17/3 பை தி வே? 5.667 சம்திங்ல. ஓகே, அப்போ ஆர் வந்தால் என்ன வருது பாருங்க, இது வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட், இப்படி தான் வரும். ஓகே, -1. அப்புறம் வேற என்ன பாயிண்ட் விட்டுட்டோம்? 2 and 4. -11 வருது. 4 இருந்துச்சுன்னா 5 வருது. 5 இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஆல்ரெடி நெகட்டிவா, ஸ்டில் 2. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிங்க. ஆனால் நம்மளுக்கு வேண்டியது எல்லா பாயிண்ட்டும் கிடையாது, ஒரு சில பாயிண்ட்ஸ் தான். ஓகே, சும்மா இது செய்யறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நேரம் பிடிக்காது. ஓகே ரைட். அப்போ எப்போலேருந்து அந்த 6 வந்தால் உடனே தான் அது -1 மாறுது, கவனிங்க, தெரியுதா? ஓகே, அப்போ உன்னோட எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு, வாய் ஆக்சிஸ் வந்து ஸ்லைட்லி தான் நெகட்டிவாக இருக்கு, ரைட்டா? அப்போ நீ உன் கிராஃப் எப்படி வரும்னு பிளான் பண்ணணும். இல்லை பேக்குறாங்க இந்த மாதிரி வரும். ஸோ 0, இந்த இடம் 6, ஸோ உன்னோட கிராஃப் வந்து எப்படி வரும்னா lebih kurang macam ni lah. கண்டிப்பாக வாய் இன்டர்செப்ட் இப்படி வந்துட்டு இப்படி வரணும்ல. ஏன் இப்படி வரணும்? ஏய், உன்னோட மேட்ஸை பாருங்க, கிரேடியன் என்னது? நெகட்டிவாக இருக்கா? நெகட்டிவ்னா மலை இறங்குறது, ரைட்டா? மலை ஏறுறது இஸ் பாசிட்டிவ், இப்படி இறங்குறது நெகட்டிவ். ஸோ கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் இப்படி தான் வரும்னு. அதுக்கப்புறம் லேபிள் பண்ணணும், பண்டாய் லேபிள்.
Decasini y intercept. Y intercept என்ன அர்த்தம்? x0. x எங்க 0 இருக்கு இங்க 17. Agreed? And x 0 இருக்கும்போது அப்புறம் சாரி இது வந்து should be 17/3 வரணும். ஆமாவா? x intercept. And then இந்த இடம் வந்து 6ன்னு வச்சுக்கலாம். இந்த இடம் should be -1. No need to draw to the scale. Just important point you show enough ready. Tengok saya tunjuk y intercept, x intercept and then the final point. Initial point, final point எப்பவுமே காட்ட மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ இது லீனியர் கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன செய்யலாம்? அவங்க என்ன கேட்டாங்க? கொஸ்டினே தெரியல. ஒரு அவ்வளோ சீக்கிரம் திருப்பி இதாகிடுச்சு. அப்படி தஹான் ஒன். Sketch the graph y equal to fx. உன்னோட எவ்வளோ வந்துச்சு? 20. Hence by using horizontal line test. Okay, nota ready? Horizontal line test எப்போ பாய்க்கணும்? Vertical line test எப்போ பாய்க்கணும்? எது horizontal life ன்னு போட்டேன். லைன் இல்ல, நீங்க அட்மிட்ஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வந்தா அப்புறம் நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி மட்டும் இருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ப்ரிப்பரேஷன் செய்யல. ஓகே, ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது டு ப்ரூஃப் 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு? இன்வெர்ஸ் இருக்கும். இல்ல, அது வந்து ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்றதுக்கு. டு ப்ரூஃப் 1-to-1 ஃபங்க்ஷன் which has an inverse. இன்வெர்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணோம்? ஹாரிசான்டல். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து கொண்டு அது ஒரு ஃபங்க்ஷனாவே இல்லையான்னு சொல்றது. டு டெஸ்ட் given expression is a function or not. ஒன்று 40 நாள் இன்னும் தான் இருக்கு. 60 நாள் வருதா சார்? 65 சாரி. டெய்லி வீட்டில் எழுதுறாங்க. 5 மான்ஸ்ன்றாங்க. டிக் 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 தான். சரி இருங்க. ரெண்டு டெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான். நீ வெர்டிக்கல் லைன் வரும்போதும் சரி, ஹாரிசான்டல் லைன் வரையும் போதும் சரி, இஃப் இட் இஸ் மோர் தென் ஒன் பாயிண்ட் வெட்டிடுச்சுன்னா அந்த டெஸ்ட் ஃபெயில். அப்போ இப்போ நீ என்ன ஹாரிசான்டல் லைன் தானே வரையணும். நீ எங்கே வரைஞ்சாலும் இட் டச் at only 1 point, ரைட்? இது வந்து ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட்டுக்காக எழுதுறது ஹெச்எல்டி. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக லீனியர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் இருக்குது. பை யூசிங் ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்கம்மா, ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் பைன்னு. கிவ் யுவர் ஜஸ்டிஃபிகேஷன் தட் த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். அவங்க வேறு சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ த horizontal line only touch at one point. So it is a 1-to-1 function which has an inverse function. இப்படி எழுதணும்.
ஸோ இது வந்து டொமைனோட இது set of x values that a function valid, range வந்து corresponding image or y value for a given domain. Okay, now இப்போ நீங்க கிராஃப் வரைஞ்சீங்களா இல்லையா? ஓகே, இந்த கிராஃபோட ரேஞ்ச்னா என்னது? உன்னோட எஃப்எக்ஸ் தான், புரியுதா? உன்னோட எஃப்எக்ஸ் வந்து வாட் இஸ் த மினிமம் வேல்யூ, வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் கேள்வி. நீங்க இந்த கடைசி அந்த கடைசி பார்க்காதீங்க, அது வந்து எக்ஸ். இதான் எக்ஸோட மினிமம், இதான் எக்ஸோட மேக்ஸிமம், ரைட்டா? அதனால டொமைன் வந்து -3 to 4. ரேஞ்ச் வந்து பாருங்க, minimum dia adalah -8, betul tak? Maksimum dia adalah 0. Jangan silap. So -8 to 0 lah. புரியுதா? இதான் அதோட ரேஞ்ச். ஓகே, அடுத்தது ரேஞ்ச் சொல்லியாச்சு. அடுத்தது டொமைன் that corresponding to this range -6லேருந்து -2 இருக்கணும். இதோ டேபிளை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சே. இப்போ உன்னோட ரேஞ்ச் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்எக்ஸ் இது வந்து பட்சி -6லேருந்து -2 இருக்கணும்னா what will be your x? You can referring the table. Can you see -6 இருக்கும்போது x3 -3, -2 இருக்கும்போது x வந்து 1. புரியுதா? அப்ப -3 and 1 முடிஞ்சு. ஓகே, ஒருவேளை அந்த டேபிள் செய்யலன்னா எப்படி செஞ்சிருப்பீங்க? ஐயோ நம்ம உடனே செஞ்சிட்டோம். ஆனா இருங்க, அந்த டேபிள் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குதா இல்லையா? -1 போட்டிருக்காங்க. 2 இருக்கு தானே, அதனால தான் நான் நம்ம டேபிள் நம்பக்கூடாது. இருங்க, அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். there is another alternative method. ஓகே, ஏன் 3 மார்க் கொடுத்துருக்கான்னு நான் யோசிச்சிட்டேன். ஓகே, இது ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் யூ எஃப்எக்ஸ்? வாட் இஸ் யூ எஃப்எக்ஸ்? 2 இருக்குதா? ஐயோ 2 இருக்கா? ஓகே சரி. அப்போ ஆனால் நம்ம -6லேருந்து -2 வரைக்கும் தானே எடுக்கிறோம் எஃப்எக்ஸ். பட் வி டோன்ட் நோ ஆல்சோலா. -2x மத ஒன்று செய்வோம். அதே மாதிரி வெறும் 2xக்கு ஒன்று செய்வோம். புரியுதா? ஓகே, இப்படி இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீ என்ன தேட போற? டொமைன் என்னது? எக்ஸ் தான் இங்கே இருக்கு, எக்ஸை தனியாக்கிடு. அப்போ என்ன ஆகும்? -6 டிவைட் பை -2 +3, அது இங்கே வந்துடும். நீ நெகட்டிவ் கூட டிவைட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? இடம் மாறிடும். அதே மாதிரி -2 டிவைடட் பை -2 jadi +1. Okay, that is here. புரிஞ்சா? first one, second one, now you are dividing with positive number only, so it won't change anything. So -6 divided by 2, -2 divided by 2, and this one become x. X time domain. So -3 x -1. So these are the domains. Okay, புள்ளி ஃபங்க்ஷன்ஸ் நாங்க தானே இருக்கு. இது ஓகேயா? இது கிராஃபா? You go and try all the questions. Okay, I try to post as soon as possible after discussing with the other class. ஸோ அந்த கிளாஸில் நான் குவாட்ராட்டிக் எல்லாமே அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. We will do this one and this one only. Okay, I end here.